வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜ்னால் என்ன? ஒரு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் வந்து 100ஆக இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 4/100ங்கிறது 4%. ஓகேவா? அது மாதிரி 110/100ங்கிறது 110%. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 4% அப்படிங்கிறது நம்ம 45% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 45/100 இப்படி தான் எழுதலாம். இதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ராக்ஷனில் நம்ம சிம்பிளிஃபைடாக எழுதும் பொழுது 9/20 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து 28% வந்து நம்ம எப்படி வந்து டெசிமல் பாயிண்டில் எழுதலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ராக்ஷன். டெசிமல் பாயிண்டில் எப்படி எழுதலாம்? 28% நம்ம எப்படி எழுதுவோம்? 28/100. இப்போ இதை வந்து இப்போ இங்கே 100ல் 2 0 இருக்கிறதுனால 2 டிஜிட்ஸ் முன்னாடி புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? 0.28. ஓகே ஓகே. ஃபைண்ட் 8% ஆஃப் ₹625. இப்போ இந்த 625 ருபீஸில் 8% எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது 8%ங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 8/100. ஓகே, இன் ஆஃப்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷனா ஆஃப் 625. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? 5 டேபிள் யூஸ் பண்ணலாம். 2 5s are 10, 0 அப்படியே எடுத்துக்கோங்க. 1 5s are 6ல் எத்தனை 5 இருக்குது? 1 5, ரிமைனிங் 1, 12, 12 2, ரிமைனிங் 2, அப்போ 5 5s are 25. 125ங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இதில் வந்து 5 டேபிளை கேன்சல் பண்ணோம்னா இது 4 ஆகிடும். இது 12ல் எத்தனை 5 இருக்குது? 2 5, ரிமைனிங் 2, அப்போ 25, 25ல் 5 இருக்குது. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 4 1s are 4, 4 2s are 8. அப்போது 2 × 25 எவ்வளோ? 50. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ 8% ஆஃப் 625 எப்படி கண்டுபிடிக்கணும்? 8%ங்கிறத நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? 8/100ன்னு ரைட் பண்ணுவோம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்ட்டு 625 ரைட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து நார்மலாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு 50 ஆன்சராக கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஷின். The population of a village has increased from 30,000 to 50,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபைண்ட் த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 30க்கும் 50க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அப்போது 50 - 30 எவ்வளோ? 20. அப்போ 20,000. ஓகேவா? எப்படி கிடச்சிச்சு இது? 50,000 - 30,000. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 20,000 கிடச்சிச்சா? இப்போது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு? இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு? 20,000. 20,000 ரைட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட் என்னது? 30,000. 30,000 ரைட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு பர்சன்டேஜ்னால 100. இவ்வளோ தான் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 40, இதில் 40 கேன்சல் ஆகிடும். இப்போ எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 200/3 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோன்னா 3 1s are 3, 20ல் எத்தனை 3 இருக்குது? 6 3s are 18, ரிமைனிங் 2, அகெயின் 20, 6 3s are 18, பாயிண்ட் வச்சுன்னா ரிமைனிங் 2, 0 போட்டோன்னா 6 6 இப்படி போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்போது 66.66%. இதுதான் இதோட ஆன்சர். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இப்போ வந்து ஒரு இனிஷியலாக உள்ள அமௌண்ட்டுக்கும் அடுத்து இன்க்ரீஸ் ஆகிருக்க அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். அது 20,000. அதுக்கப்புறம் வந்து டிவைடட் பை இனிஷியல் அமௌண்ட். ஓகேவா? இன்ட்டு 100 போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து
the length of a rectangle is increased by 100% and the B is unaltered or unchanged அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. Find the percentage increase in its area அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அன்அல்டர்ட் அன்சேஞ்சுனா என்ன அர்த்தம்? எந்த சேஞ்சுமே நடக்கல நம்மளுக்கு, அப்போ அது 0% தான். ஓகேவா? இந்த மாதிரி வந்து அன்அல்டர்ட் அன்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜை ஆன்சராக எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இதோட ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன? 10%. அதாவது லென்த்து வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பிரெத்து வந்து அன்அல்டர்டு இல்லாட்டி அன்சேஞ்சு இந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது சேஞ்சே ஆகலை அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக லென்த் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. இது மாதிரி எந்த சம் கேட்டாலும் சரி, அதாவது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பர்சன்டேஜ் வந்து அன்அல்டர்ட் அன்சேஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பர்சன்டேஜை நீங்கள் வந்து ஆன்சராக ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 100%ங்கிறது 300. ஓகேவா? அப்போ 80% எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணும், இங்கே 2 0 இங்கே 2 0. ஓகேவா? அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைட் பை சைடும் டாப் டு பாட்டமாக என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணணும். இப்போ இது சைட் பை சைடா, அப்போ டிவைட் பண்ணிக்கிறோம். 0 0 கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ வேறு இதில் கேன்சல் பண்ண முடியாது, இங்கே ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? இப்போ கிராஸில் பண்ணும்பொழுது மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 3 8s are என்ன, 24. அப்போ இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால 240. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நம்ம நார்மலாக இப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், 80% இன்ட்டு ஆஃப் 300ன்னு போடுவோம். இப்போ 0 0 கெட்டிங் கேன்சல். இப்படி பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்படி இது மாதிரி பண்ணிங்கன்னா சைட் பை சைடு பண்ணணும். சைட் பை சைடு இல்லாட்டி டாப் டு பாட்டம் பண்ணலாம். அப்புறம் வந்து கிராஸில் இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே இந்த கிராஸில் இருந்தாலும் சரி, இந்த கிராஸில் இருந்தாலும் சரி, இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக போடுவோம்ல அந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம். Monish has some apples. He sold 40% more than he ate. If Monish sold 70 apples, how many did he eat? மோனிஷ் கிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 40% மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது அவங்க சாப்பிட்டதை விட 40% மோர்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? அது தெரியாது. அதனால அதுலேருந்து தான் நம்ம இதை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா அது அவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறது சாப்பிட்டதில் 40% வந்து அதிகமாக இருக்குது, சாப்பிட்டதை விட 40% வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஏட் பண்ணதை நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அது 100%ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே. ஏட் பண்ணது என்ன பண்ணிக்கோங்க, 100%ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது ஹீ சோல்டு, அவங்க விற்றது எவ்வளோ, 40% மோர் அப்படின்னா 100 + 40 எவ்வளோ, 140%. சோல்டு எவ்வளோ, 140%. அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 70 ஆப்பிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 140% இஸ் 70 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 100% எவ்வளோ, இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 1s are 7, 7 2s are 14. இப்போ இதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சைடு டு சைடும் டாப் டு பாட்டமும் டிவைட் பண்ணணும் சொல்லியிருந்தோமா. இப்போ இங்கே டிவைட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பண்ணோம்னா 2 1s are 2,
5 2s are 10, இந்த 0 வரைக்கும் வரும். இப்போ 50. இதோட ஆன்சர் என்ன? 50. 70% பாய்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 30%. அப்போ 30% என்னது? கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 30%. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 504. அப்போ 70% எவ்வளோ? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பாய்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 70% எவ்வளோ? அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் 70% பாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 100ல் 70 போச்சுன்னா எவ்வளோ? 30. அப்போ ரிமைனிங் உள்ளவங்க தானே கேர்ள்ஸாக இருக்க முடியும். அப்போ 30% நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 504 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம 70% கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ 70%. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1s are 3. 5ல் எத்தனை 3 இருக்குது? 1. ரிமைனிங் 2. 20ல் 6 3s are 18. ரிமைனிங் 2. 8 3s are 24. இப்போது நம்மளுக்கு எல்லா வேலையும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இங்கே 2 மட்டும்தான். இது என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போது 168 இன்ட்டு 7. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 8s are 56 6 6 5. 7 6 are 42. 42 plus 5 47. Remaining 4. 7 1s are 7. 7 plus 4 11. Okay. இப்போ 1176. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து 70% பாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கேர்ள்ஸோட நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு ஸ்கூலில் யார் யார் இருப்பாங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஓவராலாக 100%ல் 70% பாய்ஸ்னால் அப்போ 30 ரிமைனிங் 30% கேர்ள்ஸ் தானே. அப்போ 30% நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. 504. இப்போ 70% நம்ம இந்த மாதிரி சைட் பை சைடு டாப் டு பாட்டம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து, in a survey 40% can speak English. ஓகேவா? 40% can speak English, 50 can speak Hindi, 12 can speak both. Both means இங்கிலீஷும் பேசுவாங்க ஹிந்தியும் பேசுவாங்க. ஓகேவா? What percentage of them can't speak any of these language? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்து எந்த லாங்குவேஜுமே பேச மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரியுமா? இப்போ இதில் P of Aனா இங்கிலீஷ் பேசுகிறவங்க எத்தனை பேர்? 40. அதான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏங்கிறத இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்க, பிங்கிறத ஹிந்தின்னு வச்சுக்கோங்க. போத்துக்கு நம்மளுக்கு வந்து P of A intersection B அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் நான் வென் டயக்ராம்லாம் பார்த்துருப்போம்ல. இது இப்போ இங்கிலீஷ், இது ஹிந்தி. இதுதான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோமா, இதை பின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த செக்ஷன் இந்த பிளேஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டுமே இதில் இங்கிலீஷும் படிப்பாங்க ஹிந்தியும் படிப்பாங்க. ஓகேவா? அதுதான் இப்போ P of A ப்ளஸ் P of P மைனஸ் P of AB அப்படி பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போது 40 ப்ளஸ் ஹிந்தி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க? 50 மைனஸ் ரெண்டுமே சேர்த்து எத்தனை பேர் பேசுகிறாங்க? 12. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 90. 90ல் வந்து 12 போச்சுன்னா 78. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே இங்கிலீஷ் வந்து 40, ஹிந்தி 50 சொல்லியிருக்காங்களா? அப்போது இந்த வேல்யூவை நம்ம 100ல இது என்னது? ரெண்டுமே பேசுகிறவங்க நம்மளுக்கு கிடச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? cannot speak any of these language. எந்த லாங்குவேஜுமே பேசாதவங்க தான் நம்மளுக்கு வேணும். அப்போது
78 பேர் வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் பேசுவாங்கங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா பேசாதவங்கள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ 100 மைனஸ் இங்கே கண்டுபிடிச்சோம்ல இந்த வேல்யூ 78 ஈக்குவல் டு 22. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஏங்கிறத இங்கிலீஷ்னு எடுத்துருக்கோம், பிங்கிறத ஹிந்தின்னு எடுத்துக்கிறோம். போத்துங்கிறதுல வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆன்சர் கிடைக்குது. வர்ற ஆன்சரை 100லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேசாதவங்களோட கவுண்ட்டு கிடைச்சிடும். இப்போ இது எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னா நீங்கள் 78 வச்சுக்கலாம். ஆனால் இங்கே பேசாதவங்க தான் கான்ட் ஸ்பீக் எனி ஆஃப் திஸ் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறதுனால நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பேர் பேசாதவங்கன்னு கிடைச்சிரும். அப்போ 22ங்கிறது தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.